இருக்கிறார். சரி, இங்கே உள்ள வரும்போது எத்தனை பேருக்குள்ள கவலைகள் இருந்துச்சு? கவலையோடு வந்திருக்கிறேன். கவலையே இல்லாதவங்க இருக்கிறீங்களா? ஒரு அல்லேலூயா. கவலையே இல்லைன்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க சத்தமா. என்னங்க எல்லாருக்குள்ளேயும் கவலை இருக்குதோ? இருக்குதா இல்லையா? என்ன கவலை? இதெல்லாம் சொல்ல முடியாது பாஸ்டர், லிஸ்டே போகும். ஆமென். நீங்கள் கேட்டிங்கன்னா என்ன இன்றைக்கி ஃபுல்லாக கேட்டுட்டு உட்காந்துருக்கலாம். உண்மையும் சொல்ல, சில வீடுகளில் போய் உட்காந்து அப்படி கேட்க ஆரம்பிச்சிட்டோன்னா அவங்களுடைய கவலைகளை பாரத்தெல்லாம் அப்படியே என்ன பண்ணிகிட்டே இருப்பாங்க சொல்லி. அப்பா, நிறைய பேர் புக்கே எழுதக்கூடிய அளவுக்குலாம் இருக்குது. ஆமென், அல்லேலூயா. சரி, இந்த கவலைகளை எங்கே சொன்னால் தீர்ந்து போகும்? எல்லாருக்கும் தெரியும், ஆண்டவரிடத்தில் சொன்னால் தான் தீர்ந்து போகும். ஆனால் நம்ம அதை விட்டுட்டு யார்கிட்டயே சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆமாவா இல்லையா? சரி, உங்கள் கவலைகளை உங்களுக்கு பக்கத்தில் தெரியாத ஒரு நபர் உட்காந்துருக்காங்க, அவங்கக்கிட்ட சொன்னால் அவங்க அதனால் அதை தீர்த்து வைக்க முடியுமா? முடியாதா? முடியாது. இன்னொரு விஷயம், என் கவலைகளை பக்கத்தில் இருக்கிற நபர்கிட்ட அதிகமாக நான் என்ன பண்ண மாட்டேன், சொல்ல மாட்டேன். ஏன் சொல்ல மாட்டேன்னு சொல்லுங்க. அவங்க நம்மளை பற்றி தப்பாக நினச்சிக்குவாங்க, ஏதாவது குறை நினச்சிக்குவாங்க. ஆமாவா இல்லை? அதே உங்களை பற்றி கொஞ்சம் பெருமையாக சொல்லுங்கன்னா என்ன பண்ணிடுவீங்க? ஏங்க, உங்களை பற்றி பெருமையாக சொல்லுங்கள். இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் நல்லா ஜெபிக்கிறவங்க, நீங்கள் நல்லா பைபிளை வாசிக்கிறவங்க. அடுத்தது, நான் நல்லா பைபிளை வாசிப்பேங்க, நான் நல்லா ஜெபிப்பேங்க, ஆண்டவர் நிறைய விஷயங்களை எனக்கு வெளிப்படுத்துவார். இந்த மாதிரி சொன்னால் நிறைய பேர் என்ன பண்ணுவார்கள்? சொல்லுவாங்க. சில பேர் சொல்ல மாட்டாங்க. அல்லேலூயா. இப்போ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்மளுடைய கவலைகளை எந்த மனுஷனாலும் யாருனாலும் என்ன பண்ண முடியாது, எடுக்க முடியாது, எடுத்து போடவும் முடியாது. ஆனால் இந்த கவலைகளை பிசாசு நம்ம இருதயத்தில் கொடுத்து அவன் தன்னுடைய ஆளுகையை செய்ய விரும்புகிறவனாக இருக்கிறான். நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு உங்கள் இருதயத்தில் அவன் கவலையை கொடுத்து, பல பிரச்சனையை கொடுத்து, அவன் உங்களை தன்னுடைய ஆளுகைக்குள்ளே நடத்த விரும்புகிறான். எனக்கு நடுவில் ஒரு பாப்பாவுக்கு போய் ஜெபிக்க போயிருந்தேன். அந்த பாப்பா கிட்ட கேட்டேன், ஏம்மா ஒரு மாதிரி டல்லாகவே இருக்கிற? அது ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, சொல்லுவாங்க பித்து பிடிச்சது மாதிரி இருக்குது அப்படின்னாங்க. நான் ஜெபிக்கிறேன், கை வச்சு ஜெபம் பண்ணால் பிசாசு ஆடுது, விழுக போகுது. சரின்ட்டு ஜெபம் பண்ணிட்டு உட்கார வச்சோம். அப்புறம் அப்படி பேசுகிறேன், அதுக்கிட்ட பேசுனா அது ஒரு மாதிரி என்ன சொல்லுது, இங்கே என்னை பார்த்துக்கிட்டே இருக்குது, திடீர்னு வேறு மாதிரி பார்க்குது, அங்கே பார்க்குது, இங்கே என்னம்மா பிரச்சனை உனக்கு அப்படின்னு கேட்குறேன். அது ஒன்றும் இல்லை பாஸ்டர், நல்லா இருக்கேன்து. அப்புறமேட்டு தான் உட்காந்து அதுக்கு பேச பேச எந்த அளவுக்கு அது தனிமையாக இருந்ததோ அந்த அளவுக்கு அதுக்குள்ளே யாருடைய ஆளுகை இருக்கிறது. சில நேரங்களில் நாம் எந்த அளவுக்கு தனிமையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமோ அந்த அளவுக்கு கவலைகளும் பிரச்சனைகளும் நம் மனதில் என்ன பண்ணும், அமர்ந்து கொள்ளுகிறதா இருக்கிறது. வாசிங்க, பிலிப்பியரின் புத்தகம் 4வது அதிகாரம், பிலிப்பியர் 4:6-7 வசனங்களை வாசிங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அங்க சொல்றாரு பாருங்க, உங்களுடைய கவலைகளை நீங்க என்ன பண்ணுங்கன்னு சொல்றாரு பாருங்களா. மறுபடியும் வாசிங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும். என்ன சொல்றாரு மறுபடியும்? உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. அல்லேலூயா. இங்க ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற மிகப்பெரிய பாடம், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். நீங்க என்ன பண்ணாதீங்க, கவலைப்படாதீங்க. இன்னைக்கு தேவன் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிற அநேக நேரங்களில் சொல்லுகிற வார்த்தைகள், கவலைப்படாத. அல்லேலூயா.
கவலைப்படுறதுனால உன் சரீரத்தில் ஒரு முழு அளவை நீ என்ன பண்ண முடியாது, கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய நேரங்களில் ஒருத்தருடைய முகத்தை பார்க்கும் போதே தெரியலாம், ஒரு மாதிரி கவலையா இருக்காங்க. என்னன்னு கேட்டு பாருங்களேன். ஒன்றும் இல்லை, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, மனசெல்லாம் ஒரே கவலையா இருக்குது. வசனம் சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். நீங்க என்ன பண்ணாதீங்க, ஒன்றுக்கும் கவலைப்படாமல். அடுத்த லைன் என்ன சொல்லுது பாருங்க, எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படும். இப்போ என் கவலைகளை நிறைய என் மனசுல சேர்த்து வச்சிருக்கிறேன். நல்லா கவனிக்க, என் கவலைகளை எங்க சேர்த்து வச்சிருக்கிறேன்? என் மனசுல நிறைய சேர்த்து 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 வச்சு அநேக போராட்டங்கள்ல இருந்து வெளியில வர முடியாதபடி தவித்து கொண்டு இருக்கிறேன். அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிங்களேன். உங்க இருதயம் கவலைக்குள்ள இருந்துச்சுன்னா உங்க பேச்சு, உங்க நடக்க, உங்க செயல்பாடு எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். ஆமாவா இல்லையா? நீங்க பேசுறது எல்லாம் என்ன பேசிதான் பேசுவீங்க? கவலை பத்தி தான் பேசுவீங்க. உங்க சிந்தனை ஃபுல்லா எதுல தான் யோசிக்கும்? கவலை தான் யோசிக்கும். உங்க நினைவு எல்லாம் அதுல தான் இருக்கும். பாடுற பாடலும் எப்படி தான் இருக்கும்? எப்படி பாடுவீங்க? புரியல. சோக பாட்டா? ஆமாவா இல்லையா? வியாதியில் இருக்கிறவங்க பாடுற பாட்டெலாம் எப்படி இருக்குன்னா, வியாதி சம்பந்தமான பாட்டா பாடுவாங்க. ஏகோவா ராஃபா, இப்படி அப்படின்னா என்ன? அது யெகோவா ராஃபா, சுகம் பலன் எனக்குள்ளே. அப்ப என்ன அவங்களுடைய தாட்ல என்ன ஓடிக்கிட்டு இருக்குது? அவங்க சிந்தனைக்குள்ள, அவங்க மனதின் ஆழத்துக்குள்ள எதுதான் ஓடிக்கிட்டு இருக்குது? வியாதியை குறிச்சும் பலவீனத்தை குறித்து ஏதோ ஒரு விதமான கவலை அவர்களை என்ன பண்ணி கொண்டு இருக்கிறது? ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, என் ஆண்டவர் உங்களுடைய கவலையில உங்களை ஆளுகை செய்யக்கூடாது என்று விரும்புகிற தேவனாய் இருக்கிறார். அதனால தான் இங்க சொல்றாரு, உனக்கு கவலை வரும்போதெல்லாம், உனக்கு பிரச்சனை வரும்போதெல்லாம் நீ எல்லாவற்றையும் யாரிடத்தில் சொல்லு? யார்கிட்ட சொல்லு? வசனம் என்ன சொல்லுது பாருங்களேங்க, உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய கவலை வரும்போதெல்லாம், உனக்குள்ள பிரச்சனை வரும்போதெல்லாம் நீ அதை குறித்து கவலைப்படாம எல்லாவற்றையும் குறித்து, இன்னைக்கு நான் பிரச்சனைக்குள்ள இருக்கிற, போராட்டத்துக்குள்ள இருக்கிற, என்ன பண்றதுன்னு தெரியல, ஒரே கவலையா இருக்குன்னு சொல்லுவீங்கன்னா, ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, நீ கவலைப்படாம நீ செய்ய வேண்டிய வேலை என்னன்னா, எல்லாவற்றையும் எங்க சொல்லிரு? யார்கிட்ட சொல்லிரு? அங்க அதான் சொல்லுகிறது. நீங்க நல்ல கவனிப்பீங்கன்னா அங்க என்ன சொல்லுது? உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும், ஜெபத்தினாலும் ஸ்தோத்திரத்தினாலும், மன்னிக்கவும், ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் யாருக்கு தெரியப்படுத்து? உன் கவலை எல்லாம் அவர்கிட்ட தெரியப்படுத்து. 7வது வசனம் சொல்லுது பாருங்களேன், அப்பொழுது எல்லாம் புத்திக்கும் மேலான, கவனிக்கணும், எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ள கடவுது. அல்லேலூயா. காத்துக்கொள்ளும். இங்க கவனிங்க, என் சிந்தனை முழுவதிலும், என் இருதயம் முழுவதிலும் கவலையும் பிரச்சனையும் உள்ள நிரம்பி இருக்குன்னா என்னால தேவனை ஆராதிக்க முடியாது. அதே என் பிரச்சனையை, என் கவலையை தேவனிடத்துல சொல்லிட்டேன்னா அந்த இடத்தை தேவ சமாதானம் ஃபுல் பண்ணுகிறதா இருக்கிறது. வசனம் சொல்லுது பாருங்க, அந்த 7வது வசனத்தை. அப்பொழுது எல்லாம் வாசிக்கலாமே, எல்லாம் வாசிக்கலாமே, வாசிங்க சேர்ந்து. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். இங்க கவனிக்கணும், தேவ சமாதானம் யாருடைய இருதயமா? உங்கள்ன்ற இடத்தை எடுத்துட்டு யாருடைய இருதயம் போடுங்க? என் இருதயத்திலும் என் சிந்தனையிலும் கிறிஸ்து இயேசுவினால, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக எந்தெந்த இடத்த?
தேவ சமாதானம். நான் எல்லா கவலைகளும் அவர் மேல வச்சுட்டு அவர்கிட்ட தெரியப்படுத்திட்டு நான் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருப்பேன் என்றால் அங்கிருந்து எனக்கு ஒரு வித்தியாசமான சமாதானம் வருகிறது. என் கவலை எல்லாம் அவர்கிட்ட சொல்லிட்டேன், என் பிரச்சனை எல்லாம் அவர்கிட்ட சொல்லிட்டேன், ஜபத்தை ஏறெடுத்துட்டேன், விண்ணப்பத்தை ஏறெடுத்துட்டேன். இப்ப நான் தேவ சமூகத்தில் அமைதியா காத்திருக்கிறேன். அங்கிருந்து எனக்கு ஒரு சமாதானம் வருகிறது. அது யாருடைய சமாதானம் தெரியுமா? தேவ சமாதானம். எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம். இவ்வளவு நேரம் என் சிந்தனை அது ஆளுகை செய்தது, என் இருதயத்தை ஆளுகை செஞ்சது. அடிக்கடி பிரச்சனை, அடிக்கடி குழப்பம், அடிக்கடி சண்டை, ஏதாவது ஒண்ணு குறிச்சு யோசிக்க வச்சுக்கிட்டே இருந்துச்சு. வீட்டில் தனியாவே சும்மாவே இருக்க விடாது. அதனால்தான் தனிமையா இருக்கும்போது நல்ல பாடல் பாடுங்க, தனிமையா இருக்கும்போது தேவ வார்த்தைகளுக்கு படிங்க, தனிமையா இருக்கும்போது தேவனை ஆராதிங்க. ஏன்னா கொஞ்சம் கேப் கிடைச்சா கூட யார் வந்து உட்காந்துருவா? யார் வந்து உட்காந்துருவா? எதை குறிச்சு சொல்லி கொடுப்பான் தெரியுமா? கவலை. நீ என்ன பண்ண போற, நீ என்ன பண்ண போற, நீ என்ன போற? நான் எல்லாத்தையும் அவர் மேல வச்சுட்டேங்க. நான் என் கவலைகளை அவர் மேல வச்சுட்டேன், என் பிரச்சனைகளை அவர் மேல வச்சுட்டேன். என் இருதயத்தையும் என் சிந்தனையும் அவர் சமாதானம் ஆளுகை செய்ய போகிறது. இப்ப நான் தனிமையா இருக்கும்போது கவலை யோசிச்சேன்னா அவன் சொல்றதை செய்வேன். எவனா தற்கொலை பண்ணிக்கிறவனை போய் கேட்டு பாருங்க, முன்கூட்டியே தற்கொலை பண்ண போறான், நாளைக்கு பண்ண போறான்னா அவனுக்கு முன்னாடி அவன் பேசுறது ஃபுல்லாவே அவன் கவலையை தான் அதிகமா பேசிட்டு இருப்பான். சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? செத்துலாம் போல இருக்குது, செத்துலாம் போல இருக்கு, செத்துலாம் போல இருக்குது அப்படின்னு சொல்றேன். பிசாசு உங்க இருதயத்துல கவலையை கொடுத்து அவன் ஆளுகை செய்ய நினைச்சிட்டானா அதோடைய முடிவு தற்கொலை. ஒன்னு தற்கொலை, இல்ல மென்டல். ஒரு மாதிரி நடப்பாங்க, பித்து பிடிச்ச மாதிரி நடப்பாங்க, மென்டல் மாதிரி நடப்பாங்க, சொன்னதே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்பவே தெரிஞ்சுக்கணும் அவங்க இருதயம் முழுவதையும் பிசாசு கவலைகளை கொண்டு கொடுத்து 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 என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? ஆளுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கான். அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துரு, நான் உனக்கு யாரும் கொடுக்க முடியாத என்னுடைய சமாதானத்தை நான் உனக்கு உன் இருதயத்துக்கும் உன் சிந்தனைக்கும் தருகிறேன். எதுக்கு தராரா? இருதயத்துக்கும். ஏன்னா இது ரெண்டு தான் ரொம்ப போராடுது. இது ரெண்டு தான் என்ன பண்ணுது? எதை நினைச்சு போராடுது? பாடும்போது சொல்லும், நாளைய தினத்தை குறித்து. ஆனா நான் உள்ள ஓடிக்கிட்டு இருக்க பயம் யாருக்கு தான் தெரியுது? நாளைக்கு என்ன பண்ண போறோம்? ஏங்க, எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம். எல்லா புத்திக்கு இந்த சமாதானம் மனுஷங்கிட்ட இருந்து வராது. இந்த மனுஷனால கொடுக்க முடியாது. என்னுடைய சமாதானத்தை வச்சுட்டு போறேன், என்னுடைய. அதனால்தான் உன் கவலை வந்துருச்சுன்னா நீ யார்கிட்ட டக்குன்னு சொல்லிரு, யார்கிட்ட சொல்லிரு? அவர்கிட்ட சொல்லிரு. நீயா வச்சு வச்சு யோசிச்சு யோசிச்சு திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காத, என்ன பண்ண போற, என்ன பண்ண போற. அதனாலதான் நமக்கு ஆண்டவருடைய வசனம் சொல்லி கொடுக்கிற பாடமே அதுதான். நீ என்ன பண்ணு? விண்ணப்பத்தோடும் ஸ்தோத்திரத்தோடைய ஜெபத்தினாலும் வேண்டுதல்னா யாருக்கு தெரியப்படுத்து? தேவனுக்கு தெரியப்படுத்து. என் இருதயம் முழுவதையும் அவருக்கு தெரியப்படுத்திடணும். என் பிரச்சனைகளை அவருக்கு தெரியப்படுத்திடணும், என் வேண்டுதலை தெரியப்படுத்தணும். அன்னால் பார்த்தா இதுக்கு மேல விட்டா இந்த கவலை என்னைய வேற லெவலில் கொண்டு போய் சாவடிச்சிடும். நேரம் எங்க போலாம்? தேவ சமூகத்தில் போனா இருதயம் முழுவதையும் ஊற்றி ஜெபிச்சாலாம். எப்படி? ஊழியக்காரன் உள்ள வந்து பார்க்கறாரு, ஏய் என்ன பண்ற? குடிச்சிருக்கிறியா? வெறிச்சிருக்கிறியா? இல்லையா, நான் மனம் கிளேசமுள்ள ஸ்ரீ, நான் அவ்வளோ பாரத்தில் வந்திருக்கிறேன். வேதம் அழகா சொல்லுது, திரும்ப போனவ துக்கமுகமா இல்லை. நான் நினைக்கிறேன் திரும்ப ஊழியக்காரன் வாயிலிருந்து போ, இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி உனக்கு கட்டளையிடுவார் சொன்ன உடனே அந்த அம்மாவுக்குள்ள ஒரு தேவ சமாதானம் வந்துருச்சு. சிந்தனையிலையும் வந்துருச்சு, இருதயத்திலும் வந்துருச்சு. மறுபடியும் அந்த அம்மா எப்படி இல்லை? அல்லேலூயா. இன்னைக்கு சபைக்குள்ள வந்துட்டீங்கன்னா தயவு செய்து வார்த்தை உள்ள வந்துருச்சுன்னா உங்க மைண்ட்ல இருக்கிற கவலைகளை, வேதனைகளை எல்லாத்தையும் தூக்கி குப்பையில போட்டுட்டு அவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லுங்க, நீங்க பாத்துக்குவீங்க. அல்லேலூயா. ஏங்க, என்னால பார்க்க முடியாது. ஒரே வார்த்தை சொல்லுங்க, ஆண்டவரே என்னால முடியாது. என் பிரச்சனையை மாற்ற என்னால முடியாது. என் சூழ்நிலைகளை மாற்ற என்னால, நீங்க தான்.
அல்லேலூயா. பிசாசு உட்கார்ற இடம் நல்லா தெரிஞ்சுக்காங்க. இருதயத்தில் உட்காருவான், சிந்தனையில் உட்காருவான். இது ரெண்டத்தையும் அவன் ஆளுகை செய்ய பார்க்குறான். நிறைய நேரம் அவனுக்கு விட்டு கொடுத்துடாதீங்க. இதை எந்த இடத்த, சிந்தனையும் இருதயம் என்ன பண்ணிடாதீங்க. இருதயத்தில் அப்படியே வச்சு வச்சு சிந்தனையில் சிந்திக்கிறது. அப்படியே இருதயத்தின் நிறைவு வாய்ப்பேசும். என் இருதயத்தில் தேவனுடைய சமாதானம் இருந்துச்சுன்னா வாயை திறந்தா என்ன கவலை இருந்தாலும் சொல்லுவோம், கர்த்தர் பார்த்துக்குவாரு, கர்த்தர் பார்த்துக்குவாரு, கர்த்தர் நடத்துவார். இது சமாதானம் இருக்கிறவங்க பேசுகிற வார்த்தை, சமாதானம் இருக்கிறவங்க பேசுகிற வார்த்தை. சிஸ்டர் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, என்ன பண்ண, அவர் பார்த்துக்குவார். என்ன நடக்க போகுது அவர் பார்த்துக்குவார், அவர் செய்வார். இதுதான் இருதயத்தில் தேவன் கொடுக்கிற அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் கவலையாக இருக்கிறவன் பேசுகிற வார்த்தையை நீங்கள் நிறைய டைம் கேட்டு பார்த்துருப்பீங்க. சில பேர் சொல்லுவாங்க, இவ்வளோ பிரச்சனை இருக்குது, அவள் ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்கா. ஏங்க நான் அவர்கிட்ட கொடுத்துட்டேன். அவர் சொல்லிட்டார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே சொல்லி முடிங்கள, எல்லாரும் என்கிட்ட வாருங்க, நான் உங்களுக்கு அவர் சொல்கிற விஷயமே கொண்டு வா, நான் பார்த்துக்கிறேன். இன்னைக்கு என் பாரத்தை கொண்டு வந்து அவர்கிட்ட இறக்கி வைக்கிறேன். இன்னைக்கு சபையில் வந்துட்டீங்க, போகும்போது திரும்ப எடுத்துகிட்டு போகாதீங்க. எதை எதை எடுத்துகிட்டு வந்திருக்கிறீங்க, நிறையா வச்சுருக்கிறீங்க. எங்க நானும் சுமக்க முடியாது, உங்கள் பிரச்சனையை நான் எடுத்துக்க முடியாது, அவர் தான் சுமப்பார். நீ அங்கே பைபிள் சொல்லுது யார்கிட்ட கொடுத்துருங்கன்றது. அந்த லைன் வாசிங்க, 6வது வசனத்தை. உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். யாருக்கு தெரியப்படுத்துங்க? யாருக்கு? என்கிட்ட, எனக்கா, பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கா? யாருக்கு தெரியப்படுத்த சொல்லுது? அவருக்கு தெரியப்படுத்துங்க. சொல்லுங்க, அவர்கிட்ட ஓப்பனாக சொல்லுங்க, ஆண்டவரே இந்த பிரச்சனையில் இருக்கிறேன். நம்ம யாருக்கு சொல்லணுமோ அங்கே சொல்றதில்ல, நம்ம பிரச்சனையை எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு வர்றது. யார் யாருக்கு சொல்லக்கூடாதோ அங்கெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்குது. ஆனால் யாருக்கு சொல்லணுமோ அங்கே என்ன பண்ணுறதில்ல, சொல்கிறதில்ல. சொல்லிடுங்களேன். அடுத்த லைன் வருது, எல்லா புத்திக்கு இது யாருக்கும் தெரியாது. உலக மனுஷன் கேட்பான், எப்படா இந்த சமாதானம் உனக்கு? எந்த புத்திக்கும் எட்டாத தேவ சமாதானம், எந்த புத்திக்கு எட்டாது. எல்லாரும் கேட்பாங்க, எப்படிங்க? இல்லை, அந்த புத்தி வேற, அந்த சமாதானம் வேற. அது எங்கேருந்து வருது? அங்கேருந்து வருது. வந்தது சும்மா இருக்காது. என் இருதயத்தை ஆளுகை செய்து, என் சிந்தனை ஆளுகை செய்து, அது கலைஞ்சு போகாம, அது என்னை விட்டு விலகி போகாம, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக, அந்த லைன் கடைசியாக சொல்லுது பாருங்களேன், என்னை விட்டு வெளியில போகாதபடி கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக அது என்ன பண்ணும்? காத்துக்கொள்ளும். அல்லேலூயா. நான் தெரியப்படுத்தாம எனக்காக பாஸ்டர் ஜெபிப்பாங்க, எனக்காக அவங்க ஜெபிப்பாங்க அப்படின்னு இருந்தீங்கன்னா, நாங்கள் தெரியப்படுத்தினா அவர் சொல்லுவார், வேணாம் வேணாம் அவன் சொல்லட்டும் எனக்குன்னு. அல்லேலூயா. நீங்க சொன்னாதான் அவர் கேட்பாரு. உங்க பிரச்சனைகளை யார் தான் சொல்லணும்? நீங்க தான் சொல்லணும். சரி, இன்னொரு காரியத்தை வாசிக்கலாமா? மத்தேயு 6:8 வசனத்தை வாசிங்களேன். 6வது அதிகாரம் 8வது வசனம். அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். உங்க கவலைகள், நீங்க எதை குறிச்சு இன்னைக்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிறீங்கன்னு அவருக்கு தெரியும். எனக்கு தெரியாது. ஆனா நீங்க என்ன சூழ்நிலையில வந்திருக்கிறீங்கன்றது யாருக்கு தெரியும்? அவருக்கு தெரியும். அங்க வசனம் என்ன சொல்லுது பாருங்க, உங்களுக்கு இன்னது தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். யார் அறிந்திருக்கிறார்? உங்கள் பிதா, உங்கள் தேவன், உங்களை அழைத்தவர், உங்களை உருவாக்கினவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? அறிந்திருக்கிறார். என் பிரச்சனைகள் 1000 இருக்கட்டையா, என் கவலைகள் 1000 இருக்கட்டும், எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர் என் ஆண்டவர் ஒருவரே. அல்லேலூயா. இப்ப அவர் அறிந்திருக்கும் போது நான் எதை குறித்து கவலை பண்ணணும்? கைத்துக்கு சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப அவர் அந்த கவலைக்கு ஏத்த சொல்யூஷனை அவர் கொடுக்கிறார்.
இந்த கவலைக்கு ஏற்ற ஒரு தெளிவான ஒரு முடிவை யார் கொடுக்கிறது? என் தேவன் கொடுக்கிறார். அல்லேலூயா. எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம். அல்லேலூயா. வாசிங்களேன் 1 சாமுவேல் 30:6. 1 சாமுவேல் 30வது அதிகாரம் 6வது வசனம். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமார்த்திகள் நிமித்தம் தங்கள் குமாரர் குமார்த்தியின் நிமித்தம் மனக்லேசமானதினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இன்னொரு கவலை வருது. கூட இருக்கிறவங்கனாலே கவலை வருது. என்ன கவலை? எல்லாத்தையும் பிடிச்சிட்டு போயிட்டாங்க, எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்க. தாவீதும் இழந்துட்டான். தாவீதோட இருக்கிறவங்களும் என்ன பண்ணியாச்சு? இழந்தாச்சு. எல்லாருக்கும் இப்ப போயிருச்சு. இப்போ எல்லாருக்கும் இருக்கிற கவலை யாருக்கு இருக்குது? தாவீதுக்கும் இருக்குது. ஆனா இவனுக்கு எக்ஸ்ட்ரா கவலை இருக்குது. என்ன கவலை? எக்ஸ்ட்ரா கவலை என்ன தெரியுமா? கூட இருக்கிறவங்களாம் என்ன பண்றாங்க? என்ன பண்ண பார்க்கறாங்க? பாசிங்க. அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். அவனை கூட இருக்கிறவங்களாம் என்ன பண்றானா? கூட இருக்கிறவங்களாம் என்ன பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க? இவனால் தான் நமக்கு இவ்வளவு பிரச்சனைன்னு சொல்லி இவனை கல்லெறிய பார்க்கறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உலகத்துல பல பிரச்சனையை நம்ம தாண்டி வந்துடும். சில நேரங்க கூட இருக்கிறவங்களே நம்மளை கல்லெறிப்பாங்க தெரியுமா? நம்மளை பத்தி தெரிஞ்சவனே நம்ம என்ன பண்ணாரா? நம்மளை பத்தி எல்லாம் தெரிஞ்சவனே நம்ம முதுகுல குத்துவான். நம்மளை பத்தி எல்லாம் தெரிஞ்சவனே நம்மளை வேதனைப்படுத்துவான். அங்க வசனம் தான் சொல்லுது, உனக்கும் இழந்து போயிட்டேன், நானும் என்ன பண்ணிட்டேன்? இழந்து போயிட்டேன். உனக்கு இருக்கிற கவலை போலதே எனக்கும் இருக்குது. ஆனா எக்ஸ்ட்ரா ஒரு கவலை என்ன தெரியுமா? கூட இருக்கிறவன் தாவீதை என்ன பண்ண ஆரம்பிக்கிறான்? கல்லெறிய பார்க்கறான். ஆனா தாவீது அழகா வசனம் சொல்லுதுங்க. மறுபடியும் அந்த லைனை வாசிங்களேன். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே ஆமென் தன்னை திடப்படுத்திக் கொண்டான். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நீங்க அதுக்கு மேல இருக்கிற பகுதியில பாப்பீங்கன்னா அழுகிறதற்கு பலன் இல்லாமல் அழுவார்களாம். நீங்க 4வது வசனத்தை வாசிங்களேன். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலன் இல்லாமல் அவர்கள், அதாவது எல்லாம் போயிடுச்சுன்னு எல்லாம் அழுகிறாங்க. அழுகிறதற்கு என்ன இல்லையா? பலன் இல்லாம அழுகிறாங்க. அந்த அழுகையின் நடுவில் கல்லெறிய பார்க்கறாங்க. யார? ஏங்க, இந்த என்ன சொல்றது, ஏற்கனவே காயப்பட்டிருக்கோம். அந்த காயத்துக்கு மேல இன்னும் காயம் கொடுக்கும் போது எப்படி தெரியுமா இருக்கும்? ஆனா வசனம் அழகா சொல்லுதுங்க, அவன் அந்த காயத்துக்கு நடுவுலையும் அவனை கல்லெறிய வருகிற போதும் தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ள தன்னை திடப்படுத்திக் கொண்டான். கையத்துக்கு சொல்லுங்களேன். அல்லேலூயா. எவ்வளவு பிரச்சனை வரட்டும், என் கூட இருக்கிறவங்க கல்லெறியட்டும், என்ன வேணாலும் பண்ணட்டும், என் கூட இருக்கிற தேவன் என்னை இதிலிருந்து பலப்படுத்த அவரால் முடியும் என்று சொல்லி அவன் தன் தேவனுக்குள்ள தன்னை பலப்படுத்திக் கொண்டான். அல்லேலூயா. தன் தேவனுக்குள்ள அவன் தன்னை என்ன பண்ணிக்கிட்டானா? தைரியப்படுத்திக்கிட்டான், திடப்படுத்தி கொண்டான். கர்த்தர் இருக்கிறார், கர்த்தர் பார்த்துக்குவாரு. இன்னைக்கு அமர்ந்திருக்கிறவர்கள் யாரெல்லாம் இந்த வார்த்தையில இருக்கிறீங்களோ, நான் தைரியமா சொல்றேன், உங்களுடைய காரியங்களை இழந்ததையே, நீங்க வேதனையா இருக்கிற காரியங்கள், கவலைகள் எல்லாவற்றையும் மாற்றி ஆண்டவர் இழந்ததை எல்லாம் திரும்ப தரப்போகிற தேவனாய் இருக்கிறார். கையை தூக்கி சொல்லுங்களேன். அல்லேலூயா. அங்க சொல்லப்படுகிறது, என்ன நடந்தாலும் அவன் கர்த்தருக்குள்ள தன்னை திடப்படுத்திக் கொண்டான். அடுத்த வசனம் வாசிங்களேன். தாவீது அகிமெலேக்கின் குமாரனாகிய அபியத்தார் என்னும் ஆசாரியனை நோக்கி, ஏபோத்தை என்னிடத்தில் கொண்டு வா என்றான். அபியத்தார் ஏபோத்தை தாவீதினிடத்தில் கொண்டு வந்தான். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை, இந்த பிரச்சனை வந்துருச்சு, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு யார்கிட்ட கேட்கல. ஹலோ, ஒரு பிரச்சனை வந்துருச்சு, ஒரு கவலை வந்துருச்சு, நான் யாருக்கிட்ட போய் கேட்கணும்னு அவன் மனசு சொல்லல. மனுஷங்கிட்ட போய் கேட்கணும்,
மனுஷங்கிட்ட ஆலோசனை கேட்கணுன்ற மைண்டே அவனுக்கு என்ன பண்ணல, வரல. அவன் நேரா ஏபோத்தை எடுத்துக்கிட்டான். தேவன்கிட்ட போய் கேட்கிறான், ஆண்டவரே நான் இப்ப இதெல்லாம் இழந்துட்டேன், என்ன பண்றதுன்னு தெரியல, எனக்கு நீங்க சொல்லுங்க, நான் போவா வேணாமா? வாசிங்க. தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். ஆமென். அதற்கு அவர் அதை பின்தொடர். இங்க என்ன சொல்றாரு? அதை என்ன பண்ணு, நான் கேட்டா எனக்கு பதில் சொல்வாருங்க. வாலண்டியரா வந்து பதில் சொல்லவே இல்லை ஆண்டவரு. வாலண்டியரா வந்து சொல்லுவார் நீங்க நினைக்காதீங்க. பிரச்சனையை போய் சொல்லணும். ஆண்டவரே இவ்வளவு பிரச்சனை நடக்குது, தெரியாமலாம் இல்லை அவருக்கு. என் கவலைகளை என் பிரச்சனைகள் தெரியாமலாம் இல்லை, அவருக்கு எல்லாம் தெரியும். ஆனால் நான் போய் சொல்லணும், ஆண்டவரே இது என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரில, சொல்லுங்க. சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா? சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா? ஒரு அலையிலையோ சொல்லுங்க. அவன் கேட்டான், என்ன பண்ணுறது எனக்கு தெரியல. வசனம் சொல்லுது பாருங்க, வாசிங்க. அதற்கு அவர் அதை பின்தொடர். அதற்கு அவர் அதை பின்தொடர். அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய், சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. கல்லெறிய வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது, போராட்டம் வரும்போது, தன் தேவனுக்குள் அவன் தன்னை என்ன பண்ணிக்கிட்டான்? நல்லா புரிஞ்சுக்கணும். சபைக்கு வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்னைக்கு அமர்ந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, நீங்க உங்க தேவனுக்குள்ள உங்களை என்ன பண்ணிக்கோங்க, தைரியப்படுத்திக்கோங்க, திடப்படுத்திக்கோங்க. என்ன வேணாலும் வந்தாலும் நீங்க சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை, கர்த்தர் பார்த்துக்குவார், கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் ஜெயத்தை தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கவலை 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 போட்டு போட்டு அமிக்க வச்சு அப்படியே மரித்து போயிடாதீங்க. கவலையிலிருந்து ஜெயிக்கிறவர்களாய் மாறுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் தன் தேவனுக்குள்ள என்ன பண்ணிக்கிட்டானா? வாசிங்களா, யோவான் சுவிசேஷம் 8வது அதிகாரம் 31, 32 வசனங்கள் வாசிங்க. இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, ஆமென், நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். ஆமென். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை. சரி, இப்ப ரெண்டாவது, முதல்ல கவலை என் இருதயத்தில் ஆளுகை செய்ய பார்க்குது, அதை யார்கிட்ட சொல்லிடணும்? ரெண்டாவது, என் இருதயம் கட்டப்பட்டு இருக்கிற கட்டுல இருந்து என்ன பண்ணும்? விடுதலை ஆகணும். கட்டப்பட்டு இருக்கிற கவலைன்ற கட்டு, பிரச்சனைன்ற கட்டுல இருந்து அது என்ன பண்ணும்? விடுதலை ஆகணும். அதற்கேற்ற வழிவாசல்களை நான் திறக்கணும். நான் சொல்ல வர்றது புரியுதா? உங்க இருதயம் இன்னைக்கு கட்டப்பட்டு இருக்குது. பிரச்சனை, கவலை எல்லாத்துலயும் உங்க இருதயம் என்ன பண்ணுது? கட்டப்பட்டிருக்குது. இப்ப இந்த கட்டை அவிழ்க்கிறது யாரு? பாஸ்டர் வருவார், கையை வச்சு ஜெபம் பண்ணவனே என் இருதயத்தின் பாரெல்லாம் அப்படியே பனி போல பறஞ்சு போற. அப்படியா? ஹலோ, வசனம் அப்படி சொல்லல. வாசிங்க, 32 வாசிங்க. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம் உங்களை யார் விடுதலையாக்குவா? யார் உங்களை விடுதலையாக்குவா? ஏங்க, நான் ஜெபம் பண்ணி விடுதலை ஆகிறது வேறங்க. என் பிரச்சனையான நேரத்தில், என் கவலையான நேரத்தில், என் கவலை என்னை நெருக்கி 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 நெருக்கிக்கிட்டே இருக்கும் போதெல்லாம் இந்த சத்தியம் உள்ள வரும்போது சத்தியம் என்னை விடுதலையாக்குகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. சரி, எத்தனை பேர் பைபிள் வாசிக்கிறீங்க? இன்னைக்கு கொண்டு போய் பைபிள் எடுத்து அப்படியே எடுத்து வைக்கிறதோடு அவ்வளோதான். கவலையான நேரத்தில் என் இருதயத்தில் வசனம் அப்படி வரணும். எத்தனை பேருக்கு வந்திருக்குதுன்னு தெரியல, எனக்கு வந்திருக்குது, நிறைய பேருக்கு வந்திருக்கும். என்ன தெரியுமா, ஒரு பிரச்சனை வந்துருச்சு, ரொம்ப முடியலை, அப்படியே மன அழுத்தத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது உள்ளேருந்து அப்படியே ஒரு வார்த்தை என்ன பண்ணும்? எத்தனை பேருக்கு வந்திருக்குது? ஒரு அலையிலையா சொல்லுங்க. சரி, வராதவங்க நிறைய பேர் போய் ட்ரை பண்ணி பாருங்க. வராதவங்க ட்ரை பண்ணி பாருங்க, வரலன்னா வர வைங்க. கவலையான நேரத்தில் வசனத்தை கேட்குறீங்கள, அந்த வசனம் உள்ளே போய்
அப்படியே ஸ்டோர் ஆகும். நீங்கள் ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கும்போது உங்களை அறியாமல் அந்த வசனம் அப்படியே என்ன பண்ணும், தேவன் வெளியே எடுத்து அப்படின்னு காட்டுவார். அப்படி காட்டின உடனே நமக்கு என்ன வந்துடணும், ஓகே ஆண்டவர் நம்மோடு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு. அல்லேலூயா. நம்ம உள்ள இல்லைங்க, சட்டியில் இல்லைங்க. இந்த சட்டி உள்ள என்ன இல்லை, அகப்பையில் எப்படி வரும்? சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும். ஃபஸ்ட்டு எனக்கு படிக்க தெரியாது, பரவாயில்ல, நிறைய டிவி கிறிஸ்டின் சேனல்ஸ் வந்துருச்சு, நிறைய பேர் படிக்கிறாங்க இல்லையா? பாஸ் சொல்கிற ஏதோ ஒரு வார்த்தை, ஒரு வசனத்தை அப்படி ஸ்டோர் பண்ணிட்டு வந்தாவே இருதயத்தை நிறையா ஒவ்வொரு வார்த்தையாக என்ன பண்ணிடும், நிறைஞ்சிரும், சேர்ந்துடும். ஆமாவா இல்லையா? வீட்டில் டிவியில் சேனல்களில் ஒவ்வொரு வசனத்தை அப்படியே படிக்கிறதுக்குன்னு ஒரு நேரத்தை வச்சுருக்காங்க. அந்த படிக்கிற நேரத்தில் காது கொடுத்து கேட்டாவே அந்த வசனம் என்ன பண்ணும், உள்ளே போய் ஸ்டோர் ஆகும். ஸ்டோர் ஆகி வச்சா கவலையான நேரங்களில் அந்த வார்த்தை வந்துருச்சுனாவே எனக்கு அதுலேருந்து ஒரு விடுதலை வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சில இடங்களில் இந்த சபைகள்லேருந்து பெல் அடிக்கும், மணிக்கு ஒரு டைம் பெல் அடித்து வசனம் சொல்லும். இப்போ எங்கள் ஏரியாவில் சொல்லிக்கிட்டு இருக்குது, இங்கேயும் ஒரு சில இடங்கள் அந்த மணிக்கு பெல் அடித்து சொல்லும்போது அந்த ஒரு வார்த்தை இன்றைக்கி நாங்கள் கேட்டிருக்கோம். திருச்சியில் மவுண்ட் ஆலிவ் பைபிள் காலேஜ் படிக்கும்போது அப்படியே உன்னிப்பாக கவனிப்போம், எங்கடா என்ன வசனம் வருதுன்ட்டு. நைட்டில் ஜாம் பண்ணிகிட்ருப்போம், ஏதாவது ஒரு விஷயத்தில் கவலையில் இருக்கும்போது அந்த பெல் அடித்து கரெக்டாக ஒரு வசனம் சொல்லும். சொன்ன உடனே ஒரு புதுசாக ஏதோ ஒரு புதிய என்ன பண்ணும், கர்த்தர் என் கூட பேசிட்டாரு. அல்லேலூயா. எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த இதை நான் மெயின் பண்ண விரும்பலை. அந்த வார்த்தை அந்த சூழ்நிலைக்கு எனக்கு என்ன பண்ணப்படுகிறது. சில பேர் சொல்லுவாங்க, ஆட்டோவில் பாஸ்டர் முன்னாடி நான் பிரச்சனையில் போயிட்டு இருந்தேன், அப்படியே அந்த வசனம் அப்படியே வந்துச்சு பாஸ்டர், ஒரு வசனம் வந்து நான் இருந்த கவலைக்கு ஏற்ற வசனம் என்ன பண்ணுச்சு, வந்துச்சு, எனக்கு ஒரு புதிய பலன் வந்துருச்சு. அல்லேலூயா. அந்த இடத்துல ஒரு மாறுதல் எது வந்ததுனால, எந்தது வசனம் வந்ததுனால எனக்கு என்ன ஆயிடுச்சு, நான் அந்த கவலையிலேருந்து ரிலீஸ் ஆயிட்டேன். அல்லேலூயா. நீங்க சொல்கிறேன், உள்ள நிறைய இருந்துச்சுன்னா நீங்கள் எதையும் பார்க்க தேவையில்ல, கண்ணை முன்னாவே ஒவ்வொரு வசனமாக வந்துடும். ஒவ்வொரு வார்த்தையாக காது பிரச்சனையில் அடைச்சிருந்தாலும் ஆவியின் காதில் வசனம் தெரிச்சிக்கிட்டே இருக்கும், வசனம் பேசிக்கிட்டே இருக்கும். சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்க, சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். வேற யாரும் உங்களை விடுதலையாக்க முடியாது. வசனத்தை படிக்க 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 இந்த கவலைக்கு ஏத்த சொல்யூஷனை கர்த்தர் சொல்லி கொடுப்பாரு. அல்லேலூயா. சரள் நவரஜமா அவங்க பாடி இருக்கிறாங்க, சத்திய வேதம் பக்தரின் கீதம் சுத்தர்கள் போகும். அதில் ஒரு என்ன சொல்ல, பேதைகளை ஞானி ஆக்குமா, பேதைகளையும் என்ன பண்ணுமா. வசனத்தை படிக்க படிக்க நிறைய ரகசியங்களை நமக்கு சொல்லி கொடுக்கும். நம்ம குடும்பத்தை எப்படி நடத்தணும், நம்ம எப்படி வாழணும், பிள்ளைகளை எப்படி ஒழுங்காக நடத்தணும், ஆமே, பிரம்பை எப்போ கையாளணும் எப்போ கையாளக்கூடாது, எல்லாத்தையும் நமக்கு சொல்லி கொடுக்கறது எதுதான், சத்திய வசனம். இந்த வசனம், அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, தன்னை பின்பற்றுகிற அந்த வசனத்தை வாசிங்கம்மா. இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, இங்க கவனிங்களேன், இது வேற யாருக்கும் சொல்லல, தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால், என்ன சொல்றாரு, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராயிருப்பீர்கள், மெய்யாகவே என் சீஷராயிருப்பீர்கள். முதல்ல என்ன சொல்றாரு, நீங்க என் உபதேசத்துல என் வசனத்துல நிலைத்திருந்தா எனக்கு யாரா இருப்பீங்க. இப்ப சீஷரா இருக்கிறவன் அடுத்த லைன் சொல்லுது பாருங்களேன், சத்தியத்தையும் அறிவீர்கள். சீஷராவும் இருப்பீங்க, சத்தியத்தையும் என்ன பண்ணுவீங்க, அறிந்து கொள்வீங்க. அந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அல்லேலூயா. நான் சொல்றேன், இன்னையிலிருந்து ஒழுங்கா வேதத்தை வாசிங்க. இந்த ஜோசியம் பார்க்குற வேலையை வச்சுக்காதீங்க. ஆமே, ஜோசியம் பார்க்குற வேலையை என்ன பண்ணக்கூடாது, பைபிளை வச்சுக்க கூடாது. அப்படி பிரித்து 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 ஏற்கனவே நிறைய டைம் சொல்லியிருக்கிறேன். ஆமேன். யூதாஸ் நாண்டு கொண்டு செத்தான் தான் வரும். அடுத்த வாட்டி சொல்லும், நீயும் அந்தபடியே போய் செய். ஆமே, செய்கிறத சீக்கிரமாக செய், ஜாக்கிரதை.
நிறைய பேர் இல்லை இந்த வார்த்தை எனக்கு இல்லை, இந்த வார்த்தை எனக்கு இல்லை. வசனம் உள்ள வந்துச்சுன்னா கிரியை செய்யணும். நான் சொல்றேன், படிக்கிறது மாத்திரம் உள்ள கிரியை செய்யணும். இன்னைக்கு உங்களுக்குள்ள வசன கிரியை செய்தா உங்க இருதயத்தை குத்தி பிதிக்கி சீல எடுத்து உங்களை காயம் கட்டி உங்களை ரணத்தை ஆற்றுகிறது வசனம். இன்னைக்கு மனுஷன் குத்திக்கிட்டு போயிடுறான், ஆனா வசனம் உள்ள ஆறுதல் படுத்துகிறதா இருக்கிறது. எல்லா வார்த்தையும் உங்களை வேதனைப்படுத்துகிறது, ஆனா தேவ வார்த்தை உங்களை பலன் அடைய பண்ணுகிறது, உங்களை விடுதலை அடைய பண்ணுகிறதா இருக்கிறது. கையை தூக்கி சொல்லுங்களேன், அல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்றேன், வசனத்தை நல்லா படிங்க. என்ன படிங்க? எதை படிங்க? வாசிங்களேன். யோவான் சுவிசேஷம் 15வது அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து வாசிங்களேன். வேகமாய், நேரம் இல்லை. என்னில் நிலைத்திருங்கள், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருக்கிறேன். சொல்றார், என்னில் நிலைத்திருங்க, நானும் உங்களில் நிலைத்திருக்கிறேன். கொடியானது ஆமென் திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால், திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது, அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால், சொல்றாரு, நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டா கனி கொடுக்க மாட்டீங்க. ஆனா இங்க சொல்லி முடிக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? எனக்குள்ள ஒழுங்கா என்ன பண்ணுங்க? நிலைச்சிருங்க, என் வசனத்துல நிலைத்திருங்க. அடுத்து வாசிங்கம்மா. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். ஆமென். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் ஆமென் வெளியே எரியுண்ட கொடியைப் போல் அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். ஆமென். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போம். அன்று சொல்றாரு, முதல்ல ஒழுங்கா எனக்குள்ள என்ன பண்ணு? நிலைச்சிரு. எந்த விசுவாசி வசனத்துல நிலைத்து நின்று வருகிறார்களோ அவர்கள் தைரியமாய் நான் சொல்ல முடியும், அவர்களுடைய இருதயத்தின் கவலைகளை அவர்கள் மேற்கொள்ள அவர்களால் முடியும். அல்லேலூயா. அவங்க பிரச்சனையை மேற்கொள்ள அவர்களால முடியும், அவங்க சூழ்நிலைகளை மேற்கொள்ள அவர்களால முடியும். ஏன் தெரியுமா? அவங்க வசனத்துல நிலைத்திருக்கிறாங்க, கர்த்தருக்குள்ள நிலைத்திருக்கிறாங்க. இந்த பிரச்சனைக்கு சொல்யூஷனாக கர்த்தர் வசனத்தை வச்சிருக்கிறாரு, இப்படி செய்வார்ன்ற ஒரு தைரியம் அந்த விசுவாசிக்குள்ள உண்டு. அல்லேலூயா. சொல்றேன், வசனத்தை படிங்க. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வீட்டில் போனீங்கன்னா என்ன பண்ணுங்க? படிங்க. ஒவ்வொரு நாளும் வசனம் தியானிச்சுக்கிட்டே இருக்கும்போது காரியங்கள் நடக்கும். இன்றைக்கி நிறையா வந்துருச்சு, ஆடியோ பைபிள் வந்துருச்சு. படிக்க தரலையா? போட்டு கேளுங்க, மொபைலில் ஆடியோ பைபிள் இருக்குது. சும்மா அப்படி தட்டி விட்டாவே வசனத்தை ஃபுல்லாக என்ன பண்ணும்? சொல்லிடுது. ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் ஆடியோ பைபிள் சொல்லிக்கிட்டே இருக்குது. சொல்ல, வசனத்தை படித்து படித்து பலன் அடைங்க. அந்த வசனம் உங்கள் கவலைகளை மாற்றுகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. நான் தைரியமாக சொல்கிறேன், யாரெல்லாம் வசனத்தில் நிற்கிறாங்க அவங்க கவலைகளை மேற்கொள்கிறவர்களாய் மாறுவீர்கள். வசனத்தில் நிற்கிறவர்கள் கவலைகளிலிருந்து விடுதலை அடைகிறவர்களாய் இருப்பீர்கள். அல்லேலூயா. முதல்ல என் கவலையை என்னை மேற்கொள்ள விடாதபடி நான் தேவனிடத்தில் சொல்லும்போது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் எனக்குள்ள வருகிறது. ரெண்டாவது, வசனத்தில் நான் வளர 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 கவலைகளிலிருந்து நான் விடுதலை அடைகிறவனாய் மாறுகிறேன். மூணாவது வாசிங்களை நான் முடிக்கிறேன். ரோமரின் புத்தகம் 8வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிங்களேன். ரோமர் 8:26. அந்தபடியே ஆமென், ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியதென்னதென்று இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். சரி, இன்னொரு காரியம் இந்த சொல்லி முடிச்சிடலாம். இப்போ கவலை இருக்குது. ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணிட்டேன்? தேவனிடத்துல தெரியப்படுத்து. அவர் எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானத்தை என்ன பண்ணுறாரு? தருகிறார். ரெண்டாவது, வசனத்தை படிக்க படிக்க என் இருதயத்தில் இருக்கிற கவலைகள் என்ன பண்ணப்படுகிறது? விடுதலை ஆக்கப்படுது. மூணாவது, எனக்குள்ள கவலைகள் பெருகும் போது என்னால் ஜெபிக்க முடியலை. கவலைகள் பெருகும்போது எத்தனை பேர் ஜெபிக்க முடியுது?
கவலைகள் ஜாஸ்தியாக இருக்கும்போது எல்லாம் நல்லா ஃப்ரீயாக ஜெபிக்க முடியுதா? உட்காந்து அழுக தான் தோணுது. நான் சொல்றேன், கவலைகள் வந்துருச்சுனாவே உங்களுக்கு ஜெபிக்க முடியலையா, போய் உட்காந்து அழுங்க. தேவ சமூகத்தில் என்ன பண்ணுங்க? அழுங்க. நல்லா அழுதுகிட்டே இருக்கிறீங்களா? அழுதுகிட்டே இருங்க. கண்ணீர் அங்கே வடிச்சுக்கிட்டே இருங்க. மனுஷங்கிட்ட வடிக்காதீங்க. உட்காந்து அப்படியே வடிச்சுக்கிட்டே இருங்க. வார்த்தை வரல, என்னன்னு வரல, நீங்க கவலைப்படாதீங்க. வசனம் சொல்லுது, உங்களுக்காக என் ஆவியானவர் பரலோகத்தில் பிதாவுடைய வலது பார்சத்தில் பிதாவிடத்தில் நின்றுக்கிட்டு உங்களுக்காக எனக்காக வேண்டுதல் பண்ணுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. வசனம் அங்கே மறுபடியும் வாசிங்க அந்த லைனை. நீங்கள் எல்லாரும் அந்த பக்கத்தை திருப்பிக்கோங்க. ஸ்க்ரீன் இல்லை, நீங்கள் எல்லாரும் எடுத்து அதை வச்சு படிங்க. வாசிங்க. அந்தபடியே ஆமென். ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். எப்படியா? நம்முடைய பலவீனங்களில். நான் இப்போ மனதுக்குள்ள இருக்கிற கவலையில் என்ன பண்றேன்னு தெரியாம உட்காந்து அப்படியே அழுதுகிட்டு இருப்பேனா, என் ஆண்டவர் எனக்கு என்ன பண்ண வராரு? உதவி செய்ய வருகிறாரு. அப்புறம் நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் அந்த நேரத்தில் என்ன ஜெபிக்கணும்னு தெரியாம நான் பாட்டுக்கு என்ன பண்ணிட்டே இருப்பேன்? அழுதுகிட்டு இருப்பேன், புலம்பிக்கிட்டு இருப்பேன். ஆனா டிரான்ஸ்லேஷன் பண்றவர் எப்படி ஜெபம் பண்ணுவாராம்? ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் பாஸ்டருங்க கிட்ட ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறதையும், பாஸ்டம்மா கிட்டையும் சிஸ்டருங்கிட்டையும் பிரதர்கிட்டையும் எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்றதை விட்டுருங்க. யார் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறா? யார் ஜெபம் பண்ணுறா? நீங்கள் அவர்கிட்ட பிடிச்சிக்கோங்க. என்னது? நீங்கள் யார்கிட்ட? அடுத்த வசனத்தையும் வாசிங்களேன். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால். யாருக்காக? பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். ஆமென். சரி, இங்கே கவனிங்களா. நீங்கள் நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, பாஸ்டர் எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். நாங்கள் உட்காந்து ஆண்டவரே 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 ஆண்டவரே. ஆனால் ஆவியானவர்கிட்ட அப்படி வேஷம் போட முடியாது. என்கிட்ட ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னாலும் வீட்டில் நல்லா கொட்டை அடிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க? தூங்குவாங்க. புரியுது என்ன சொல்கிறது? இப்போ நான் வந்து யாரையும் என்ன பண்ண முடியாது? என்ன பண்ண முடியாது? பார்க்க முடியாது. இப்போ ஆவியானவர் என்ன பண்ணுவார் சொல்லுங்க? என்ன பண்ணுவார்? இப்போ ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி ஆவியானவர்கிட்ட சொன்னீங்கன்னா ஆவியானவர் வருவார். வந்து எதை பார்க்குறாரா? வாசிங்க அந்த லைனை. இந்த 27 வாசிங்கம்மா. ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர். உங்களுக்காக அவர் வேண்டுதல் பண்றாரு. எங்க போய் நின்னுகிட்டு? பிதா கிட்ட போய் நின்னுட்டு அவர் வேண்டுதல் பண்றதுனால இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர். என்னதான்? இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். இப்போ உங்க சிந்தை இன்னதென்று எனக்கு தெரியாதுங்க. நீங்கள் என் முன்னாடி வந்து அப்படியே சோகமாக நின்னாலும், ஃபீலிங்கோடு நின்னாலும், கவலையோடு நின்னாலும் நான் அதை பார்ப்பேன். ஆனால் ஆவியானவர் அதை பார்க்க மாட்டாரா? எதை பார்ப்பாரா? உங்கள் நடிப்பையும் பார்ப்பாரு, அப்படியே உள்ளத்தை பார்க்குறாரு. அவர் பார்க்குற இடமே எங்கே தான்? அவர்கிட்ட வேஷம் போட முடியாது. நீ என்ன ஜெபம் பண்ணுங்க, என்னதான் அல்லேலூயான்னு சொல்லுங்க, குதிங்க, சபையை ரெண்டாக்குங்க, என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. அதை பற்றி எல்லாம் அவருக்கு இல்லை. ஆவியில் சில பேர்லாம் என்ன, நான் யாரையும் இல்லை, உங்களை பார்க்குற கர்த்தர், உங்கள் சிந்தனைகளை அறிந்திருக்கிற கர்த்தர். இப்போ போய் யார்கிட்ட போய் பரிந்து பேசணும்? அவரு பிதா. அவர் டக்குன்னு கேள்வி கேட்பாரு, ஏய் நீ வந்து என்கிட்ட பரிந்து பேசுறப்பா, அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? அவன் சிந்தனை வேற மாதிரி போயிட்டு இருக்குது. அவன் இருதயம் வேற லெவல்ல இருக்குது. அவன் இந்நேரம் நல்ல அங்க பார் எப்படி இருக்கும். அல்லேலூயா. உங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் கர்த்தரே, உங்க இருதயங்களை பார்க்கிறவர் கர்த்தரே.
அதனால தான் சொல்றது ஜெபம் பண்ணுங்க. ஜெபிக்கிறவனுடைய வாழ்க்கை அப்படியே மாற ஆரம்பிச்சிட்டு இருக்கோம். உங்களுக்காக பிதாவிடத்தில் வலது அதாவது பரிந்து பேசிக்கிட்டு இருக்க ஆவியானவர் உங்க நிலைமைகளை அறிஞ்சு அறிஞ்சு சொல்ல 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 அங்க உங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்துகிட்டே இருக்கும். உங்க குணாதிசயம் மாறணும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எனக்காக ஆவியானவர் பெருமூச்சுகளோடு வேண்டுதல் பண்றாருன்னா உள்ள வந்து செக் பண்ணிட்டு தான் வேண்டுதல் பண்ணுவார். எப்படி உள்ள வந்து என்ன பண்ணுவாரு? இருதயத்தை ஆராய்ஞ்சு பார்க்காமலாம் வேண்டுதல் பண்ண மாட்டாரு. நீங்க எங்க நடிக்கிறீங்க, இங்க வேஷம் போடுறீங்க, அங்க வேஷம் போடுறீங்க, எல்லாத்தையும் பார்க்கிறவர் அவரு. அல்லேலூயா. கையை தூக்கி சொல்லுங்க அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் உங்க கவலைகள்ல இருந்து உங்களை விடுதலையாக்க அவர் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். உங்கள் பிரச்சனையிலேருந்து மாற்ற அவர் ரெடியாக இருக்கிறார். என் பிரச்சனை மாறணும்னு ஆசைப்படுற தேவச்சனமே, என் வியாதி மாறணும்னு ஆசைப்படுற தேவச்சனமே, உங்களுடைய கவலைகள் மாறணும்னு சொல்லி விரும்புகிற தேவச்சனமே, இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு பேசிக்கிட்டு இருக்காரு. உங்களுக்காக பெருமூச்சுகளோடு அவர் வேண்டுதல் பண்ணுறாரு. நான் சொல்லும்போது அதான் சொல்கிறார், பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அந்த ஆவியானவர் உங்க இருதயங்களை பார்க்கிறாரு. உங்க உள்ளந்தெரியங்களை என்ன பண்றாரா? சிந்தனை என்னன்னா அறிகிறாரா? வாசிங்க. இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். உங்க எதை இருதயத்தை பார்க்கிறாரு? உங்க சிந்தைய ஆவியின் சிந்தை இன்னதென்று எதுவுமே அவருக்கு மறைக்க முடியாது. இருதயத்தில் என்ன இருக்குது? சிந்தனையில என்ன இருக்குது? கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களை பார்க்கிறவர் கர்த்தர் ஒருவரே, உங்களை அறிந்து கொள்கிறவர் கர்த்தர் ஒருவரே. மனிதன் அல்ல. எந்த மனிதன் இடத்துல நீங்கள் வேஷம் போட முடியாது. எந்த மனுஷங்கிட்டையும் நீங்கள் உங்களுடைய காரியங்களை கதையாக நீங்கள் சொல்லலாம், அவன் நம்புவான். ஆனால் கர்த்தர் நம்பணும்னா அவர் உள்ளத்தையும் சிந்தனைகளை பார்க்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. என் முதல்ல என் கவலை போகணும்னா நான் எல்லாவற்றையும் அவர்கிட்ட தெரியப்படுத்தணும். ரெண்டாவது நான் கர்த்தருக்குள்ளே என்ன பண்ணணும்? தன்னை திடப்படுத்திக்கணும். ரெண்டாவது அதாவது ஃபஸ்ட்டு அவர்கிட்ட சொல்லி அங்கேருந்து வரக்கூடிய தேவ சமாதானத்தை நான் என்ன பண்ணிக்கணும்? பெற்றுக்கொள்ளணும். ரெண்டாவது தாவீது தன்னை தேவனுக்குள்ளே என்ன பண்ணிக்கிட்டான்? என்ன சூழ்நிலைகள் மாறினாலும் என்ன கல்லெறிய வந்தாலும் நான் கர்த்தருக்குள்ளே என்ன பண்ணிக்கணும் நான். மூணாவது வசனத்துக்குள்ளே நான் வளர வளர வசனம் என்னை என்ன பண்ண ஆரம்பிக்கும்? விடுதலை அடைய ஆரம்பிக்கும். நாலாவது எனக்காக, என் பிரச்சனைகளுக்காக, என் போராட்டத்துக்காக என் ஆண்டவர் பிதாவுடைய வலது பார்சத்தில் பரிசுத்த ஆவியானவர் எனக்காக என்ன பண்ணுறாரு? பெருமூச்சுகளோடு வேண்டுதல் பண்ணுறாரு. அதற்கு என் இருதயத்தை ஆயத்தப்படுத்தணும், பரிசுத்தப்படுத்தணும். என் சிந்தனையை பரிசுத்தப்படுத்தி வைத்திருக்கும் போது எனக்காக வேண்டுதல் பண்ண அவர் ரெடியாக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், ஜெபிக்காமல் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் என்னை காட்டிலும் அநேக பரிசுத்தவான்களுடைய ஜெபத்தை காட்டிலும் உங்களுக்காக எனக்காக என் ஆவியானவர் பிதாவுடைய வலது பார்சத்தில் பரிந்து பேசிக்கிட்டே இருக்கிறாரு. பரிந்து பேசிக்கிட்டே இருக்கிறாரு. தயவு செய்து உங்கள் இருதயத்தை கொஞ்சம் பரிசுத்தப்படுத்துங்க. உங்கள் இருதயத்தை எதனால் அந்த கவலை வந்ததுன்னு அவர் பார்ப்பார். சரி, புத்தீனமாக வந்துருச்சு, ஆண்டவரே மன்னிங்க மன்னிங்க. சில நேரங்களில் கவலை உங்களால் வந்துருச்சுன்னா, பிரச்சனை உங்களால் வந்துருச்சுன்னா மன்னிப்பு கேளுங்க. அதையும் போய் அங்கே சொல்ல போகிறவர் அவர் தான். பிதா கிட்ட போய் சொல்ல போகிறது யார் தான்? வேண்டுதல் செய்யும்போது அதையும் சொல்லி வேண்டுதல் பண்ணுவார். அவன் தெரியாமல் பண்ணிட்டான், மன்னிச்சிருங்க. அந்த அம்மா தெரியாமல் பண்ணிட்டாங்க, அந்த சகோதரி தெரியாமல் பண்ணிச்சு, அந்த வாலிப பிள்ளை தெரியாமல் பண்ணிடுச்சு, மன்னிங்க. அங்கேருந்து மன்னிப்பு வரும், இரக்கம் வரும். அந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷனை கத்த தருவார். எல்லாரும் அப்படியே கண்களை மூடலாமா? எல்லாம் அப்படியே கண்களை மூடி அல்லேலூயா. நல்ல வாய். ஆண்டவரே, இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒரு